نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை பேச வேண்டும், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே இந்த இடத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஒலிபெருக்கி சத்தத்தினூடாக எங்களுடைய வீடுகள் வரை வந்து எங்களுடைய காதுகளை தட்டி எங்களுடைய உள்ளங்களுக்குள் இஸ்லாமிய போதனைகள் நுழைகின்ற அளவுக்கு ஒரு ஏற்பாடு நடந்திருக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நபிமொழியை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதன் மீது அல்லாஹ் அன்பு காட்ட ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அப்படிப்பட்ட அல்லாஹுவின் உயர்ந்த பாக்கியம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மார்க்கம் சொல்லப்படுகிறது. அதை கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய வீடுகளுக்கு வந்து எங்களுடைய காதுகளை வந்தடைந்து உள்ளத்தை சென்றடைகின்ற அளவுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் நிதானமாக காது தாழ்த்தி கேட்போம். இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை கேட்போம். சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு முன்வைக்கப்படுகின்ற பொழுது முடியுமான அளவு அவைகளை கொண்டு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நாங்கள் எவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமாக ஏற்படுத்தி கொள்ளுகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்போம். அதனூடாக இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்வோம் என்ற அறிவுரையை கூறிக்கொண்டவனாக, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும்
சமூகத்தில் இருக்கின்ற பல சிறார்கள் சமூகத்திலே ஒரு இளைஞனாக மாறுகிறான். இளைஞனாக அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற பல இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தின் பொறுப்பை ஏற்று நடக்கின்ற திருமணத்துக்கு சொந்தக்காரனாக மாறி குடும்ப பொறுப்புதாரியாக மாறுகின்றான். இப்படி சமூகத்திலே பிறந்து வளர்கின்ற ஒவ்வொரு மனிதனும் குழந்தை பருவத்தை கடந்து இளைஞர் பருவத்தை அடைந்து குடும்ப பொறுப்புகளை சுமக்கின்ற ஒரு பருவம் வரையில் ஒவ்வொரு நாளும் மனித சுழற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சிறார்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், குடும்பத்தை பொறுப்பேற்கின்ற திருமணம் முடிக்க தகுதியுள்ள ஆண் பெண்களாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்டவர்களை வழிநடாத்துவது யார்? இவர்களுக்கு அறிவுரை சொல்வது யார்? இவர்களுக்கு புத்திமதி சொல்வது யார்? அன்பார்ந்தவர்களே, இன்றைய எங்களுடைய சிறார்களாக இருக்கலாம், எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளாக இருக்கலாம், ஆண்கள் பெண்களாக இருந்தாலும், குடும்பத்தின் பொறுப்புதாரிகளாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், இவர்களை நெறிப்படுத்துவது யார்? இன்றைய படங்களும் இன்றைய சினிமாக்களும் இன்றைய நாடகங்களும் மாற்று மத கலாச்சாரங்களும் தான் எங்களுடைய சமூகத்தை வழிநடாத்தி கொண்டிருக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, சும்மா நிதானமாக சிந்தித்து பார்ப்போம். இன்றைய சிறார்கள் எப்படி ஆடை அணிவிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய முடிகள் எப்படி வெட்டப்படுகின்றன, சமூகத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன, அவன் எப்படி ஆடை அணிகின்றான், அவன் எப்படி முடிவெட்டுகின்றான், அவனுடைய அன்றாட நடையுடை பாவனைகள் எப்படி இருக்கின்றன. பெண்மணிகளே, உங்களுடைய வீட்டிலே வளருகின்ற யுவதிகள், பெண்மணிகள், குமரி பெண்மணிகள், அவர்களுடைய நடவடிக்கையை வழிநடாத்துவது யார்? அவர்களுடைய பேச்சு கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, நடையுடை பாவனை எப்படி இருக்கிறது? விளையாட்டு வீரர்களை போன்று, பட நடிகர்களை போன்று, நாடக கதாநாயகர்களை போன்று, சமூகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை போன்று, இப்படி மார்க்கத்தை விட்டும் மிக தூரத்திலே இருக்கின்ற அல்லது மார்க்கத்தை தெரியாமல் இருக்கின்ற அல்லது பட நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் என்ற போர்வையில் இஸ்லாத்துக்கு எதிராக செயற்படுகின்ற அவர்களை முன்னுதாரணமாக எடுத்து எங்களுடைய சமூகம் நாளுக்கு நாள் பின்னடைவை நோக்கி செல்லுகின்ற, இஸ்லாத்தை விட்டும் தூர விலகி செல்லுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளையும் அழைத்து சொல்லுகின்றேன். குடும்பத்திலே பொறுப்புதாரிகளாக இருக்கின்ற, சமூகத்திலே பொறுப்புதாரிகளாக இருக்கின்ற பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியைகளாக இருக்கலாம், மார்க்கத்தை படித்த அறிஞர்களாக, மௌலவிமார்களாக, பள்ளி நிர்வாகிகளாக, சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருக்கலாம். எங்களுடைய பொறுப்பு என்ன? எங்களுடைய கடமை என்ன? சமூகத்திலே வளர்ந்து வருகின்ற அந்த சமூகத்தை வழிகாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சமூகத்திலே ஒரு தவறை காணுகின்ற பொழுது, ஒரு இளைஞன் பிழை செய்கின்ற பொழுது, மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்ற பொழுது, ஒரு போதை வசை பாவனையில ஈடுபடுகின்ற பொழுது, அவனை திருத்துவதற்கு 10 பேர் இல்லை, அவனுக்கு புத்திமதி சொல்வதற்கு 10 பேர் இல்லை. நாங்கள் சிறிய காலத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால போய் பார்த்தால், நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற பொழுது பள்ளியிலே தொழுவிப்பார்கள். தொழாமல் நாங்கள் வெளியே விளையாடி கொண்டிருந்தால் வீட்டுக்கு வருகின்ற பொழுது தகவல் வந்திருக்கும், உங்களுடைய பிள்ளை தொழாமல் பள்ளிக்கு வெளியே விளையாடி கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு போனால் பெற்றோர்கள் ஏசுவார்கள், அடிப்பார்கள், கண்டிப்பார்கள். பாடசாலை நடக்கின்ற நேரம் மைதானத்திலே விளையாடி கொண்டிருந்தால், பாதையிலே சுற்றித் திரிந்து கொண்டிருந்தால், எங்களை காணுகின்ற அன்றைக்கு சமூகத்திலே இருந்த நல்ல மனிதர்கள்,
உடனே வீட்டுக்கு தகவல் கொடுப்பார்கள், உங்களுடைய மகன் பாடசாலைக்கு செல்லவில்லை, இதோ பாதையிலே சுத்தி திரிகிறான், மைதானத்திலே விளையாடி கொண்டிருக்கிறான். உடனே வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பார்கள், அடிப்பார்கள். சமூகத்திலே இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். இளைஞர்கள் தவறு செய்கிற பொழுது, வளர்ந்து வருகிற சமூகம் தவறு செய்கிற பொழுது அதை உடனடியாக கண்டிக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். அந்த செய்தியை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து திருத்துவதற்கு முயற்சி செய்கின்ற நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? நீ கெட்டு போனா எனக்கு என்ன, நீ நாசமா போனா எனக்கு என்ன, சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. தவறியாவது உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களுடைய பிள்ளை தவறு செய்கிறது, மோசமான நடவடிக்கைகளை ஈடுபடுகிறது என்றால் அந்த நல்ல செய்தியை சொன்னவரோடு சண்டை பிடிக்கிற சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறிவிட்டது. இப்படி திருத்துகிற சமூகமும் இல்லை, திருத்துகின்ற சமூகத்தை அங்கீகரிக்கிற சமூகமாகவும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் வளர்ந்து வருகின்ற இந்த சமூகத்தை நெறிப்படுத்துவது யார்? இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, ஒவ்வொரு உறுப்பினனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. எனக்கு பக்கத்திலே ஒரு முஸ்லிம் சகோதரன், எனக்கு பக்கத்திலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி தவறு செய்கிறாளா, பிழை செய்கிறாளா, அவளை திருத்த வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அவர்களை திருத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அந்த பொறுப்புணர்வுகள் குறைந்து போன காலத்திலே முஸ்லிம் சமூகம் நாங்கள் இருப்பதனால் எங்களுடைய சமூகத்திலே வளருகின்ற சிறார்கள் மார்க்க வரம்புகளை மீறி செல்லுகிறார்கள். இளைஞர்கள், யுவதிகள் இஸ்லாமிய வரம்புகளை மீறி செல்லுகின்றார்கள். பாடசாலைகளால் திருத்த முடியவில்லை, மதரசாக்களால் பக்குவப்படுத்த முடியவில்லை, ஏன் கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்கிற அளவுக்கு சமூகம் வரம்பை மீறி போகிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இப்படியே எங்களுடைய சமூகம் போனால் இது முஸ்லிம் சமூகத்துக்கு ஆரோக்கியமானதல்ல. முஸ்லிம் சமூகத்திலே வளர்ந்து வருகின்ற ஒவ்வொரு சிறாரும், ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு யுவதியும் நெறிப்படுத்தப்பட வேண்டும், பக்குவப்படுத்தப்பட வேண்டும். எதனூடாக? எங்களுடைய சொந்த கருத்துக்களை கொண்டா, எங்களுடைய சொந்த அட்வைஸ்களை கொண்டா, எங்களுடைய சொந்த வழிகாட்டல்களை கொண்டா? இல்லை சகோதர சகோதரிகளே, இல்லை. மாறாக அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல் இருக்கிறது, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா இருக்கிறது, நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இருக்கிறது. அந்த பொன்னான செய்திகளை எடுத்து சொல்லி சிறார்கள் திருத்தப்பட வேண்டும், இளைஞர் சமூகம் கட்டிக்காக்கப்பட வேண்டும், யுவதிகள் கட்டுக்கோப்போடு வளர்க்கப்பட வேண்டும். ஏன்? இன்றைக்கு சிறார்களாக இளைஞர்களாக இருக்கிற சமூகம்தான் நாளைக்கு இந்த சமூகத்தை வழிநடாத்த போகிறது. எங்களுடைய மஸ்ஜிதுகளை அவர்கள் தான் நிர்வகிக்க போகிறார்கள், எங்களுடைய பாடசாலைகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பேற்க போகிறார்கள். எங்களுடைய ஊரை, எங்களுடைய கிராமத்தை, எங்களுடைய பிரதேசத்தை அவர்கள்தான் வழிநடாத்த போகிறார்கள் என்றால் அவர்கள் பக்குவப்படுத்தப்படுவதன் மூலம்தான் இந்த சமூகத்தின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சாதாரணமாக எங்கட சமூகத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனையை சொல்றேன். முதலாவது என்ன? சமூகத்திலே திருத்துவதற்கு நல்லவர்கள் இல்லை. ஒருவன் தவறு செய்கிற பொழுதோ, பிழை செய்கிற பொழுதோ அவனை குடும்பத்தவர்களிடத்தில் எடுத்து சொல்லி திருத்துவதற்கான நல்ல மனிதர்கள் குறைந்து போய்விட்டார்கள். இது முதல் பிரச்சனை. இரண்டாவது என்ன? சமூகத்திலே இன்றைக்கும் விரல் விட்டு எண்ணப்படுகின்ற ஒரு சிலர் இருப்பார்கள். சமூகத்தை திருத்த வேண்டும், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவை படித்துக் கொடுக்க வேண்டும் என்று விரல் விட்டு எண்ணப்படுகிற நல்ல மனிதர்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சிறுவர் தவறு செய்கிற பொழுது திருத்தினா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதெல்லாம் சின்ன புள்ள வயசு, இந்த வயசில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றதா? ஒரு இளைஞனுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால் இந்த இளைஞர் பருவம் இப்படித்தான் இருக்கும், அவர்களை எல்லாம் நினைச்ச மாதிரி திருத்த இயலாது, அப்படி சொல்லி சொல்லி அவர்களுடைய பின்னடைவுக்கு காரணமாக இருப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய வழிகாட்டலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகான வரலாற்று செய்திகளை சொல்லி காட்டுகிறான்.
படிப்பினைக்காக ஒரு சில செய்திகளை சொல்லி காட்டுகிறேன் பாருங்கள். சூரா யூசுப் 12வது அத்தியாயம் ஆரம்ப 5 வசனங்களை படியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனின் மூலம் நபியே உங்களுக்கு நாங்கள் வஹி அறிவித்த செய்தியை கொண்டு கதைகளிலேயே வரலாற்று செய்திகளிலேயே மிக அழகான செய்தியை உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம் என்று சொல்லிவிட்டு யூசுப் நபி அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி? இது கால யூசுப் லி அபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். யூசுப் நபி அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்தில் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் யூசுப் நபி அவர்களுக்கு சிரம் பணிப்பது போன்று கனவு காணுகிறார்கள். உடனே தந்தை கிட்ட வந்து, என் அருமை தந்தையே, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்கிறார்கள். சொன்ன உடனே அந்த வாப்பாட அறிவுரையை பாருங்க, அந்த வாப்பாட வழிகாட்டலை பாருங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இப்படித்தான் வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று குறிப்பை அல்லாஹ் சொல்லுகிறான். யா கால யா பனிய யா புனைய, என்ன சொல்கிறார்கள்? யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அவர்களை அழைத்து, யா புனை, என் அருமை மகனே, லா தக்சுஸ் ருயாக அலா இஹ்வதிக் ஃபயகீது லக கைதா. என் அருமை மகனே, நீ கண்ட இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே, சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே. ஃபயகீது லக கைதா, அவர்கள் உனக்கு சூழ்ச்சி செய்து விடுவார்கள். ஏண்டா யூசுப் நபி அவர்கள் ஒரு தாயுடைய பிள்ளை, அதற்கு முன்னாலே இருந்த 10 பேரும் வேறொரு பெண்மணிக்கு பிறந்த, இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள். அதனால் அவர்களுக்கு இடையில போட்டி பொறாமை இருந்தது. ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற அட்வைஸை பாருங்க. என் அருமை மகனே, நீ கண்ட இந்த கனவை உன்னுடைய அடுத்த சகோதரர்கள் கிட்ட சொல்லிடாதே, சொன்னால் உனக்கெதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். இந்த அழகான வரலாற்று குறிப்பு எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற பாடம் என்ன? குடும்பத்திலே பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான அழகான வழிகாட்டல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாருங்க, யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு? உன்னுடைய சகோதரர்களிடத்தில் இந்த செய்தியை நீ எத்தி வைக்காதே. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு சமூகத்தில் எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்குகின்ற, எங்களுடைய பிள்ளைகளை சீரழிக்கின்ற எத்தனையோ இஸ்லாத்தின் விரோதிகள் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த விரோதிகள்? பட நடிகர்களாக, விளையாட்டு வீரர்களாக, நாடக கதாநாயகர்களாக எங்களுடைய வீட்டுக்குள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, பெற்றோர்களாக இருந்து கொண்டு, முஸ்லிம் பெற்றோர்களாக இருந்து கொண்டு, எங்களுடைய பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு அந்த படங்களையும் நாடகங்களையும் சினிமாக்களையும் பார்க்கிறோம். இதனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? எங்கட வாப்பா எங்கட வீட்டில் எங்களுக்கு படம் போட்டு காட்டுறாரு. அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அந்த விளையாட்டு வீரர்களை போன்று, அந்த பட நடிகர்களை போன்று, அந்த பட நடிகைகளை போன்று தன்னுடைய செயற்பாடுகளை மாற்றுகிறார்கள், முடிவெட்டுகிற கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள். நபிகளாரை பின்பற்றி தாடி வைப்பது என்றால் கஷ்டமாக இருக்கிறது. பட நடிகனை பின்பற்றி தாடியை அலங்கோலப்படுத்துவது என்றால் அது சந்தோஷமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படியானால் யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அவர்களுக்கு அழகான ஒரு அட்வைஸை பண்ணின மாதிரி, பொறுப்புணர்வுள்ள, இஸ்லாமிய உணர்வுள்ள, ஈமானிய உணர்வுள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? மகனே, விளையாட்டு வீரர்கள் யார்? பட நடிகர்கள் யார்? நாடகத்திலே வருகின்ற கதாநாயகர்கள் யார்? இவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் அல்ல. இஸ்லாத்துக்கு எதிராக உங்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய வழிகாட்டல்களுக்கு எதிராக நாசகார செயல்களை,
வடிகெடுக்கின்ற செயல்களை படங்கள் நாடகங்கள் மூலம் சந்தைப்படுத்தக்கூடியவர்கள். இவர்களுக்கு பின்னால போய்விடாதே மகனே, இவர்களுக்கு பின்னால் போய்விடாதே மகளே. இந்த எச்சரிக்கை அட்வைஸை பண்ண வேண்டுமா இல்லையா? இந்த அட்வைஸுகள் எல்லாம் இன்றைக்கு வீட்டுக்கு இல்ல, நண்பர்களுக்கு மத்தியில இல்ல. ஆனால் யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எப்படிப்பட்ட ஆழமான ஒரு அட்வைஸை சொன்னாங்க பாருங்க. அதே சூரா யூசுஃப்ல 67வது வசனத்தை படிங்க. யூசுப் நபி அவர்கள் சிறைச்சாலையில இருந்து அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு ஒரு பட்டினத்துக்கு பொருளாதார அமைச்சராக மாறுகிறார். அதன் பிறகு யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் வறுமையின் காரணமாக, பொருளாதார நெருக்கடியின் காரணமாக யூசுப் நபி அவர்கள் எந்த நாட்டில் பொருளாதார அமைச்சராக இருக்கிறாரோ அந்த நாட்டுக்கு உதவி கேட்டு போறாங்க. அந்த நேரத்தில் யாக்கூப் நபி என்ற வாப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வழிகாட்டி கொடுக்கிறார் பாருங்கள். வகால யா பனிய, என்னுடைய பிள்ளைகளே, லா ததுகுலு மின் பாபின் வாஹிது, நீங்கள் அந்த பட்டினத்துக்குள் நுழையும் பொழுது ஒரே வாயிலால் 10 பேரும் போகாதீங்க. வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாயிலால் நுழையுங்கள் என்று எது அந்த பிள்ளைகளுக்கு நலவாக இருக்குமோ, எது அந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொண்டு வருமோ அப்படிப்பட்ட ஆழமான ஒரு வழிகாட்டல், ஆழமான ஒரு அறிவுரையை சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்தார்கள் என்ற அழகான வரலாற்று செய்தியை அல்லாஹ் சூரா யூசுஃபுடைய 67வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஏன் நான் இதை சொல்லி காட்டுகிறேன்? ஒவ்வொரு சமூகத்தில் ஒவ்வொரு விதமான குழப்பம் இருக்கலாம், ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமாக குழப்பங்கள் வரலாம். அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழகான வழிகாட்டல்களை கொடுப்பது பெற்றோர்கள் மீதுள்ள கடமை என்ற அடிப்படையில் தான் யாக்கூப் நபி என்ற அந்த தந்தையுடைய வரலாற்று செய்தியிலிருந்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களே, சமூகத்தின் பொறுப்புதாரிகளே, பள்ளி நிர்வாகிகளே, இளைஞர்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கின்ற படித்தவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வளர்ந்து வருகின்ற சிறார்கள், வளர்ந்து வருகின்ற இளைஞர்கள், அவர்களுக்கு நல்ல வழிகளை காட்டிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய விழுமியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய விரோதி யார்? இந்த உலகத்தில் உன்னை வழிகெடுக்க துடிப்பது யார்? இந்த உலகத்தில் இஸ்லாத்தை விட்டு உன்னை தூரமாக்க துடிப்பது யார்? எப்படிப்பட்ட வழிகளின் மூலம் உன்னை வழிகெடுக்க முயற்சி செய்கிறார்கள் போன்ற செய்திகளை எச்சரிக்கை செய்திகளாக சொல்லி வளர்ந்து வருகிற சமூகம் பக்குவப்படுத்தப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை பாருங்க. புகாரியில 5376வது இலக்க செய்தி. உமர் இப்னு அபீ ஸலமா என்ற நபித்தோழர் சொல்றாங்க. யார் இந்த உமர் இப்னு அபீ ஸலமான்றது? இவங்க உம்மு சலமா அவங்களோட மகன். அபூ சலமா மரணித்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் உம்மு சலமாவை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சிறு பராயத்தில் இருந்து நபிகளாரோடு வளர்ந்தவர் தான் யாரு? உமர் இப்னு அபீ ஸலமா என்ற அந்த தோழர். சிறிய பையனாக இருக்கிற பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரே உணவு தட்டிலே சாப்பிடுவார். அந்த நேரம் உமர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குந்து குலாமன் ஃபி ஹஜ்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகளாருடைய பொறுப்பிலே சிறுவனாக இருந்த நேரம் நபிகளாரோடு அமர்ந்து சாப்பிடுவேன். வகானத் யதி ததீஷு ஃபி ஸஃபா, அந்த உணவு தட்டில் என்னுடைய கை அங்கும் இங்குமாக என்ன செய்யும்? இருக்கிற உணவுகளை எல்லாம் புரக்கி எடுத்து சாப்பிடும். தட்டில் உட்கார்ந்து பல பேர் சாப்பிடுகிற பொழுதும் ஒரு இடத்திலிருந்து தானே எடுத்து சாப்பிடணும். ஆனால் அவர் சின்ன புள்ளன்றதுனால எல்லா இடத்திலிருந்தும் எடுத்தெடுத்து சாப்பிடுவாராம். இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்ற நேரம் எங்களோடு எங்களுடைய பிள்ளை சாப்பிட்டால் நாங்கள் அந்த பிள்ளை எப்படி நெறிப்படுத்துவோம் தெரியுமா? புள்ளண்டா அப்படித்தான்ப்பா,
இதுக்கெல்லாம் போய் அட்வைஸ் பண்றதான்னு கேட்போம். திருத்த ரெடி இல்லை, நல்ல வழிமுறையை காட்டி கொடுக்க ரெடி இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இளைஞனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்கள்? உமர் இப்னு அபீ ஸலமா சொன்னார்கள், ஃபகால லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், யா குலாம், ஏ சிறுவனே, சம்மில்லாஹ, நீ சாப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி சாப்பிடுவாயாக. வகுல் பியமீனிக, உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடுவாயாக. வக்குல் மிம்மா எலீக, உனக்கு பக்கத்தில் உள்ளதை எடுத்து சாப்பிடுவாயாக. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சின்ன புள்ளதான் தவறு செய்கிறது, பிழை செய்கிறது, அது நெறிப்படுத்தப்பட வேண்டும், பக்குவப்படுத்தப்பட வேண்டும், சீர்திருத்தப்பட வேண்டும், சிறு வயதிலிருந்தே நெறிப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த வழிகாட்டலில் வளருவார்கள். சிறு பராயம்தானே, சின்ன புள்ளதானே, இப்படித்தான் இருக்கும் விட்டால் 5 வளையாதது 50 வளையாது. சிறுபராயத்தில் வழியை தவற விட்டு விட்டோம், அவர்களை நெறிப்படுத்துவது கஷ்டமாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன வயசுல அந்த தோழர், அந்த சின்ன பையனுக்கு சாப்பிடுற முறையை படிச்சு கொடுத்தாங்க. அந்த உமர் இப்னு அபீ ஸலமா சொன்னாங்க, ஃபமா ஸாலத் தில்க திஅமதி பஅது, அன்றைய தினத்தில் இருந்து நான் சாப்பிடுற முறை அப்படித்தான் இருந்துச்சுன்றாங்க. ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த முறையில் சாப்பிட்டாங்க. நான் இந்த செய்தியை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? சிறார்கள், வளர்ந்து வருகிற சமூகம், இளைஞர்கள், யுவதிகள், அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. கெட்டதையும் நல்லதுன்னு செய்வாங்க, நல்லதையும் கெட்டதுன்னு விடுவாங்க. அவர்களுக்கு நாங்க தான் வழிகாட்டி கொடுக்கணும், நாங்க தான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், நாங்க தான் இஸ்லாமிய விழுமியங்களை காட்டி கொடுக்கணும். அதனூடாகத்தான் அவர்களை பக்குவப்படுத்த முடியும், திருத்த முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. புகாரியில 1491வது இலக்க செய்தியை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நேரம் கூட வயசுக்கு வந்திருக்கல, சின்ன புள்ளகள். ஒரு கட்டம் நபிகளாருடைய மஜ்லிஸ்ல இருந்த சதக்காவுடைய ஈத்தம்பழங்கள் இருக்குது. அந்த ஈத்தப்பழத்தை எடுத்து அப்படியே வாயில போட்டுடுறாங்க. ஒரு சில அறிவிப்புல வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? கீஹ் கீஹ்ன்றாங்க. அவர் ஈத்தப்பழத்தை எடுத்து வாயில போட்ட உடனே அதை கண்டிக்கும் முகமாக துப்பிவிடு துப்பிவிடு என்ற அர்த்தத்தில் சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க? அம்மா ஷஅர்த அன்னாலா நஅகுலு சதகா, சின்ன புள்ள. நாங்கண்டா என்ன தெரியுமா சொல்லுவோம்? சின்ன புள்ளகள் தவறு செஞ்சா பாவமா கிடைக்க போகுது, சும்மா இருங்களேண்டு செய்யற பாவத்துக்கு என்ன செய்வோம்? தட்டி கொடுப்போம். மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் கொஞ்சம் உற்சாகப்ப, புள்ளண்டா அப்படித்தான்ப்பா அப்படின்றுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த சிறிய பிள்ளை அழைத்து சொல்றாங்க, இந்த ஈத்தம் பழம் சதக்காவுடைய ஈத்தம் பழம், இது எங்களுக்கு ஹலாலாகாது தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைக்கும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து நெறிப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நான் சும்மா கேட்கிறேன், எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய பாலர் பாடசாலைகள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் படிப்பதற்காக கொண்டு போய் விடுகிறோம். இஸ்லாமிய வரம்புகளை பார்க்கிறோமா? அங்கே மியூசிக் போடுகிறார்கள். இஸ்லாமிய விழுமியங்களுக்கு மாற்றமாக பல காரியங்கள் மொண்டல்சுரியிலே நடக்கிறது. கொன்சர்ட் நிகழ்ச்சிகள் நடக்கும், இஸ்லாத்துக்கு மாற்றமான பல விடயங்கள் நடக்கும். என்ன சொல்லுவோம் நாங்க? இதெல்லாம் சின்ன புள்ள நிகழ்ச்சி தானே, சின்ன புள்ள ஃபங்க்ஷன் இப்படித்தான் இருக்கும். இப்படியே சொல்லி சொல்லி சிறு பராயத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனையை விதைத்து விடுகிறோம். அவன் 15 வயசாவின பிறவோ 20 வயசாவின பிறவோ இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தா அவன் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. காரணம் என்ன? சின்ன வயதிலேயே அவன் உள்ளத்துல இஸ்லாத்துக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்கள் ஊக்குவிச்சிட்டோம். அன்பாண்டவர்களே,
இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளுக்கும் நான் சொல்லுகின்றேன், நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுக்கு தனித்துவமான வழிகாட்டல் இருக்கிறது. நாங்கள் ஏற்றிருக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகத்திலே அது அற்புதமான மார்க்கம். அது எந்த கட்டத்திலும் வளர்ந்து வருகின்ற சமூகத்துக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்களை கொடுக்க கூடாது. இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான செயல்களை அவர்களுக்கு கொடுக்க கூடாது. சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும், எங்களுடைய வீட்டிலே வளர்கின்ற சின்ன குழந்தைகளாக இருந்தாலும், சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஈமானை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்த போகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் கட்டிலமை பருவத்தை அடைகின்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம், பெண் பிள்ளைகள் குமரி பருவத்தை அடைவது என்று சொல்லுவோம், ஆண் பிள்ளைகள் இளைஞர் பருவத்தை அடைவது என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட வயதில் உள்ளவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் அவர்களுடைய வாகனத்தில் நான் பின்னால் அமர்ந்து போகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வாகனத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அமர்ந்து போறாங்க. அவர் இன்னும் வயசுக்கு வந்த இளைஞன் அல்ல, இளைஞர் பருவத்தை அண்மித்திருக்கின்ற ஒரு சிறுவர் பிராயத்தில் தான் இருந்தாங்க. என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, யா குலாம், ஒவ்வொரு பெற்றோரும் இதை படிங்க, சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் இதை விளங்குங்க, ஒவ்வொரு பள்ளி நிர்வாகியும் இதை விளங்குங்க, ஒவ்வொரு ஆலிம்களும் இதை விளங்குங்க. சமூகத்தில் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, சமூகத்தில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. எங்களுக்கு பின்னால் வளர்ந்து வருகிற சமூகத்தை மார்க்க அடிப்படையிலே வளர்க்க வேண்டிய, வழிகாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இளைஞர் பருவத்தை நெருங்கி வந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? யா குலாம், ஏ சிறுவனே, ஏ பையனே என்று அழைத்து சொன்னார்கள். இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, ஏ சிறுவனே, ஏ பையனே, நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகார், அவனுடைய உதவியை நீ உனக்கு எதிரே கண்டுகொள்வாய். அல்லாஹு அக்பர். எப்படி அழகான வழிமுறை பாருங்கள், எப்படி அழகான வழிகாட்டல் பாருங்கள். அல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்படு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ பாதுகார், அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நாங்க எப்படி பிள்ளைய வளர்க்கிறோம்? மார்க்கத்துக்கு முரணான காரியம் செய் மகனே செய், அப்பதான் உலகத்துல முன்னேறலாம். ஹராத்தை செய்கிறான் மகன், கைதட்டி வரவேற்கிறோம். நஊது பில்லாஹ். மியூசிக்கை போட்டுக்கொண்டு மேடையிலே ஆடுகிறான். இஸ்லாமிய பெற்றோர்கள் நாங்க அபாயா அணிந்து கொண்டு, ஃபர்தா போட்டுக்கொண்டு, தாடி வைத்துக்கொண்டு, ஜுப்பா உடுத்துக்கொண்டு, இஸ்லாமிய அடையாளத்தோடு மகன் மியூசிக்கு ஆடுகிறார், கைதட்டி வரவேற்கிறோம். பாடசாலையிலே பேண்டு குரூப் அடித்து வரவேற்கிறார், நாங்கள் கைதட்டி வரவேற்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சின்ன பையனுக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரையை பாருங்கள். சிறுவனே, நீ அல்லாஹ்வை பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகார், அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு முன்னே வந்து நிற்கும். வஇதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது கேட்டால் அல்லாஹ் கிட்ட கேளுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வஇதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ் கிட்ட உதவி கேளுண்டாங்க. அல்லாஹு அக்பர். நான் கேட்கிறேன் இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன். என்னுடைய மகன் எதிர்வரக்கூடிய நாட்களில் அவன் ஸ்காலர்ஷிப் எழுத போகிறான் அல்லது ஓலவழி எழுத போகிறான்.
அல்லது ஏழவழி எழுத போகிறான், அல்லது ஏதோ ஒரு ஜொப்புக்கு அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறான், ஒரு ஜொப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மகனே, தஹஜ்ஜத்துக்கு எழும்பு மகனே, இரவு தொழுகையில ஈடுபடும் மகனே, சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் கிட்ட உன்ன பிரச்சனையை சொல்லு மகனே. அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு வழிகாட்டல் சொல்லி கொடுத்திருப்போமா? இந்த வகுப்புக்கு போ, இந்த ஆசிரியர்கிட்ட போ, இந்த ஸ்கூலுக்கு போ, இந்த பிரைவேட் கிளாஸுக்கு போ, இதெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் சகோதரர்கள். அதை பிளாண்டு சொல்லல. எத்தனை பேர் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை படைத்தவனோடு நெருக்கமாக்கி வைக்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பையனை அழைத்து என்ன சொல்லி கொடுத்தார்கள்? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது கேட்டா அல்லாஹ் கிட்ட கேளு. வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட உதவி தேடுன்னு சிறு வயதிலேயே அல்லாஹ்வோடு தொடர்புள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் என்றால், இஸ்லாமிய உறவுகளே, சமூகத்தின் பொறுப்புதாரிகளே, வளர்ந்தவர்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்ப்பவர்களே, எங்களுடைய கடமை என்ன? எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் எங்களுடைய ஊரிலே, எங்களுடைய சமூகத்திலே வளர்ந்து வருகின்ற சமூகம், அவர்களுக்கு நாங்கள் தான் நல்ல வழிமுறைகளை காட்டிக் கொடுக்க வேண்டும், நல்ல அடிப்படைகளை காட்டிக் கொடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் அவர்களை திருத்த முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு அழகான வழிகாட்டல்! வஅலம், சிறுவனே நீ அறிந்து கொள், அன்னல் உம்மத லவிஜ்தமஉ அலா அன் யன்ஃபஉக லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா பிஷைஇன் கது கத்தபஹுல்லாஹு லக. எவ்வளவு அழகான செய்தி என்று பாருங்க. ஏ சிறுவனே, ஏ பையனே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் எழுதின நலவை தவிர வேறு எந்த நலவையும் உனக்கு செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைத்தாலும் உனக்கு எதிராக அல்லாஹ் எழுதியதை தவிர அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுடைய சக்தியை, வல்லமையை அந்த பிள்ளையின் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் விதைத்தார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வீட்டுக்குள், எங்களுடைய கிராமத்தில், எங்களுடைய பாதையில், எங்களுடைய ஊருக்குள் வளர்ந்து வருகின்ற சிறார்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா? இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா? குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதியை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா? இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் எங்களுடைய வளர்ந்து வருகிற சமூகத்தை எப்படி கட்டிக்காக்க முடியும், எப்படி அவர்களை பாதுகாக்க முடியும் என்பதை நிதானமாக சிந்தித்து இதன் பிறகாவது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். எங்களுடைய பிள்ளைகளோடு ஈமானை பேசுகின்ற பெற்றோர்களாக, இஸ்லாத்தை பேசுகின்ற பெற்றோர்களாக பெற்றோர்கள் நாங்கள் மாற வேண்டும். சமூகத்திலே இளைஞர்களாக வளரக்கூடிய நாங்கள் எங்களுடைய நண்பர்களோடு, சக தோழர்களோடு ஈமானை பேசக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை பேசக்கூடியவர்களாக மாறினால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த ஊரை நிர்வகிக்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, புகாரியில 6416வது இலக்க செய்தியை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற பொழுது இளைஞராக இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? அகத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபி. அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை வயசு? 60 வயசு கிட்ட உள்ளவங்க. 60 வயசு கிட்ட உள்ளவங்க. ஒரு இளைஞன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுடைய தோளை பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்யோன்யமாக அழகான வழிகாட்டலை காட்டி கொடுத்தாங்க பாருங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தோளை பிடித்து கொண்டு சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இளைஞனே, நீ இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு பரதேசியை போன்று வாழு, அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று வாழுண்டாங்க. பரதேசிண்டா யாருங்க? பரதேசிண்டா யாரு? ஊருக்கு ஒரு புதிய முகம் விளங்குது, ஊருக்கு ஒரு புதிய ஆள் வந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த ஊர்ல குடும்பம் இல்லை, கோத்திரம் இல்லை,
அவருக்கு தெரிஞ்ச யாரும் இல்லைண்டா அவர் அப்படி பாதையில நடந்து போவாரு. அவரை பார்க்கும் பொழுதே விளங்குமடே புதிய முகமாய்க்குதே, புதிய ஆள் மாதிரி இருக்குதேன்னு வளைஞ்சி தான் பார்ப்போம் அவரை. அர்த்தம் என்ன? பரதேசியா வந்தவர் ஊர்ல ஏதாவது தேவை ஒன்று இருந்தா முடிப்பாரு, அடுத்த கட்டம் ஊருக்கு திரும்பி போய் விடுவார். சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு உமரை பார்த்து, நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு பரதேசிய போல வாழு. ஒரு ஊருக்கு குடும்பம் கோத்திரம் இல்லாம திடீர்னு வந்து இறங்கினவன் எப்படி வேலை வெட்டி முடிஞ்சா உடனே திரும்பி போவானோ அது போன்று இந்த உலகத்தில் வாழு. ஆபிரு சபீலின், அல்லது ஒரு வழிப்போக்கனை போல வாழுண்டாங்க. ஒரு வழிப்போக்கன் எப்படிங்க? அம்பாறையில இருந்து டெங்கோ மலைக்கு போற ஒருவர் வந்தவர்ற வாகனம் இந்த ஊர்ல உடைஞ்சி போச்சு. என்ன செய்வாரு? வாகனத்தை செஞ்சா ஸ்டார்ட் பண்ணினாரு, பயணத்தை ஆரம்பிச்சிருவாரு. இதான் வழிப்போக்கண்ட நிலைமை. இது மாதிரி நீ உலகத்துல வாழுண்டாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க எங்கட புள்ள குட்டிக்கு எப்படி தெரியுமா படிச்சு கொடுக்கிறோம்? பிறந்த உடனே சொல்லி கொடுக்கிறது, மகனே படிக்கணும், பட்டம் எடுக்கணும், ஜொப்பு செய்யணும், திடீர்னு மௌத்தா போனா பென்ஷன் எடுக்கணும். அப்படித்தானே அன்பாண்டவர்களே? அல்லாஹ்ட நம்பிக்கையை கொடுக்கிறது இல்ல. இந்த உலகத்தில பெருமதி என்ன, மறுமையுடைய பெருமதி என்ன கொடுக்கிறது இல்ல. இளைஞனா வரும் பொழுதே அவனை பயமுறுத்துறது இந்த உலகத்தை சொல்லிதான். பாரு மகனே, பொருளாதாரம்ன்றது சாதாரணம் இல்ல, வேலை வெட்டி ஜொப்புன்றது சாதாரணம் இல்ல, அவ்வளவு கஷ்டப்படணும், இவ்வளவு கஷ்டப்படணும், பொருளாதாரத்தை தேடணும், உலகத்தை கட்டி ஆளணும். அப்படித்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை எப்படி சிம்பிளா படிச்சு கொடுத்தாங்க பாருங்க. சிறுவனே, நீ உலகத்தில் வாழும் பொழுது ஒரு பரதேசியை போன்று வாழு, அல்லது தற்காலிகமாக ஒரு இடத்தில் இறங்கிய வழிப்போக்கனை போன்று வாழுண்டாங்க. அதுக்குள்ள விளக்கம் என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இதா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுப்பாங்களாம் தன்னுடைய மாணவர்களுக்கு, இதா அம்சைத ஃபலா தம்தத்ரி ஸபா. தண்ட மாணவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க, வழிப்போக்கனை போல வாழ்றண்டா என்ன, பரதேசிய போல வாழ்றண்டா என்ன, நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலை நேரமாகுவதை எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹத ஃபலா தன்ததிரில் மஸா. காலை நேரத்தை அடைந்தால் மாலை நேரத்தை நீ எதிர்பார்க்காதே. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழுன்னு சொல்லுவாங்களாம். வஹுத் மின் சிஹ்ஹதிக லிமரதிக. நீ ஆரோக்கியமா வாழ்ற காலத்துல உன்னுடைய நோய் கால பகுதிக்கான நன்மையை நீ சேகரித்துக் கொள். வமின் ஹயாத்திக லிமௌத்திக. நீ உலகத்துல வாழ்ற காலத்துல மரணத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு தேடிக்கொண்டு வாங்கலாம். இன்னைக்கு நாங்க என்ன சொல்லி கொடுக்கிறோம்? மகனே, உனக்கு இப்பதான் 18 வயசு, நீ 60 வயசு வரைக்கும் வாழணும், உலகத்தை தேடு, பென்ஷனுக்கு வழிபாரு, ஜொப்புக்கு வழிபாரு. முழு உலகத்தையும் கொண்டு தலையில போட்டா அவனுக்கு மார்க்கம் விளங்குறல்ல. அவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை தேடலுமோ அப்படியெல்லாம் உலகத்தை தேட ரெடி ஆகிடுறான். அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு அளந்தது கிடைக்கும், அல்லாஹ் நாடியது கிடைக்கும் என்று இந்த உலகத்தில் வாழ பழக்கினால் நிச்சயமாக பரக்கத்தான வாழ்க்கை வாழலாம், செழிப்பான வாழ்க்கை வாழலாம். ஹராமான வழியில, குறுக்கு வழியில, பாவமான வழியில அவன் பொருளாதாரத்தை தேட போக மாட்டான். இன்னைக்கு நாங்க உலகத்தை பெருசாக்கி காட்டினோம், மறுமையின் பெருமதியை உள்ளத்துக்கு சிறியதாக காட்டிவிட்டோம். அதனால வளர்ந்து வருகிற சமூகம் மார்க்க தொடர்பில்லாமல் உலகம் உலகம் என்று திரியக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, உலகத்தில பெருமதியை சொல்லிக் கொடுப்போம், சொல்லிக் கொடுக்காமல் இருக்க மாட்டோம். பொருளாதாரம் தேடுகிற வழிமுறையை சொல்லிக் கொடுப்போம், சொல்லிக் கொடுக்காமல் இருக்க மாட்டோம். ஆனால் அதுவெல்லாம் படைத்தவன் ரப்பு நாடியது கிடைக்கும். அல்லாஹ் விரும்புகிற காலம் உலகத்தில் வாழ்வாய். நீ ஒவ்வொரு நாளும் எப்படி வாழணும்? நான் இன்றைக்கு மௌத்தா போனா என்ற நிலைமை என்ன, நான் இன்றைக்கு மௌத்தா போனா என்ற நிலைமை என்ன, இந்த சிந்தனையோடு வாழ்ந்தால் உலகத்தில் நல்லவர்களாக வாழலாம் என்ற ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே அன்பாண்டவர்களே, எங்களுடைய சமூகம் வளர்ந்து வருகிற சமூகம் நெறி காட்டப்பட வேண்டும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வளர்ந்து வருகிற சமூகம் அது பிறந்த பிள்ளையாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், இளைஞர் பருவத்தையும் குமரி பருவத்தையும் நெருங்கியவர்களாக இருக்கலாம்,
திருமண வயதை நெருங்கி இருக்கின்ற இளைஞர்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற இளைஞர் பருவத்தை தாண்டிய பருவத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம். அனைவரும் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள், நெறிப்படுத்தப்பட வேண்டியவர்கள். இஸ்லாத்தின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அந்த சமூகம் வழிகாட்டப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சமூகத்தின் எதிர்காலம் சிறந்த ஒரு எதிர்காலமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. மாறாக இந்த உலகத்தை பெரிதாக காட்டி, உலகத்தில் இருக்கின்ற பொருளாதாரம், பட்டம் பதவிகள், வருமான வழிகள், பென்ஷன் போன்ற சிந்தனைகள், இவைகளையெல்லாம் தலையிலே போட்டு நீ எதை செய்தாலும் சரி உலக நிம்மதியை தேடு, உலக நிம்மதியை தேடு என்று மறுமையை விட உலகத்தை கொடுப்போமாக இருந்தால், மார்க்கத்தை விட உலகத்தை கொடுப்போமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்தின் எதிர்காலம் சீர்குலைந்து போவது அதனூடாகத்தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒரு அறிவுரையை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துன் நிசா 6வது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வப்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிகாஹ். அல்லாஹ் சொல்கிறான், அனாதைகள் இருக்கிறாங்க, சிறு வயதில் வாப்பமார் மௌத்தா போனா அவர்களுடைய சொத்துக்கள் இஸ்லாமிய முறை அடிப்படையிலே பிரிக்கப்பட வேண்டும். அந்த சொத்துக்களை ஒருவர் பொறுப்பு நின்று பாதுகாக்க வேண்டும். 3 வயது, 4 வயது, 5 வயது ஒரு பெண்மணி குமரியாகும் வரையில் அவருடைய சொத்து அனாதையின் சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு ஆம்பள புள்ள 13 வயது அவர்கள் வயதுக்கு வரும் வரையில் அவர்களுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். வயதுக்கு வந்தால் சொத்தை ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? வப்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிகாஹ். அந்த வளர்ந்து வருகிற அந்த அனாதை பிள்ளைகள் வயதுக்கு வந்து விட்டால் அவர்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பரிசோதனை செய்து பாருங்கள். கையில சல்லிய கொடுத்து பார்க்கணும், எப்படி இதை செலவழிக்கிறான், பொருளாதாரத்தை செலவழிப்பதில் பக்குவம் இருக்கிறதா, பொருளாதாரத்தை கையாளுவதில் அறிவு தெளிவு இருக்கிறதா, அதை பார்த்துத்தான் கொடுக்க வேண்டும். 1000 ரூபாவை கொடுக்கிறோம், 2000 ரூபாய் வேலையை முடிச்சிட்டு வந்து பாப்பா 1000 ரூபாய் போதான் 2000 ரூபாய் தாங்கோன்றான். அவன் கையில சல்லிய கொடுக்கப்படாது. 1000 ரூபாவை கொடுத்தா 800 ரூபாய் வேலையை முடிச்சிட்டு வந்து 200 ரூபாவை திருப்பி கொடுக்கிறான். இவன் அறிவுள்ளவன், இவன் கையில பணத்தை கொடுக்கலாம். டெஸ்ட் பண்ண சொல்லுது இஸ்லாம். பொருளாதாரத்தில் சரியான வழிகாட்டலை காட்டுங்கள். இல்லண்டா என்ன தெரியுமா நடக்கும்? வாப்பா பணக்காரர், புள்ளகளுக்கு கொண்டையும் சொல்லி கொடுக்கிறது இல்ல. அவன் வருகிறான், வாப்பட கடையும் லொஸ்ட், வாகனமும் லொஸ்ட், எல்லாம் லொஸ்ட். ஏன்? பொருளாதார விழுமியங்கள் எப்படி கையாளப்பட வேண்டும் வழிகாட்டி கொடுக்கப்படவில்லை. இஸ்லாம் சொல்கிறது, உங்களுடைய பொறுப்பிலே அனாதைகள் இருந்தால் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கையாளுகின்ற வழிமுறையை காட்டிக் கொடுங்கள் என்றால், வாப்பமார் உயிரோட இருந்தா வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு எப்படி பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி கட்டியாள வேண்டும் என்கிற இஸ்லாமிய வழிகாட்டல் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஏன் நான் இதை சொல்றேன் என்றா, இன்னைக்கு சமூகத்தில் ஒரு சிந்தனை போக்கு இருக்குது. என்ன தெரியுமா? ஆம்பளை பிள்ளைய பெத்தவங்க பிள்ளைகள் எப்படி தெரியுமா வழி நடாத்துறாங்க? மகனே, உனக்கு தங்கச்சிமார் இருக்கு, உனக்கு தாத்தமார் இருக்கு, எழுதினியா, ஏழவள் எழுதினியா, நீ உன்ன தங்கச்சிக்கு வீடு கட்டணும், தாத்தாவுக்கு வீடு கட்டணும் என்று அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டி 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 தாத்தாக்கும் தங்கச்சிக்கும் வீடு கட்டுறாங்க. எதுக்கு தெரியுமா? தாத்தாவின் தங்கச்ச நிம்மதியா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமாம், சீதனம் கொடுத்து. அதுக்கு பேர் அன்பளிப்பு வேற. இந்த ஆம்பளை புள்ள வெளிநாடு போறான், சம்பாதிக்கிறான், தண்ட தாத்தாக்கும் தங்கச்சிக்கும் வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு 28 வயசு 30 வயசுல நாட்டுக்கு வரான். உம்மா வாப்பா, நான் கல்யாணம் முடிக்கணும், எனக்கு என்ன ஐக்கி, உனக்கு ஒன்றும் இல்ல, நீ போய் அடுத்த பொம்பளைகிட்ட கேட்டு முடிச்சுக்கன்றாங்க. அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்திலே சரியான பொருளாதாரம் உள்ள ஒரு சமூகத்தை கட்டியாள வேண்டுமா? சின்னொரு மாற்றம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை, மகனே நீ ஒரு ஆம்பளை புள்ள, இஸ்லாம் உனக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறது, நீ பொருளாதாரத்தை தேட வேண்டும், உனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், உன்னுடைய வலிமாவுக்கு நீ பணம் தேட வேண்டும், உன்னுடைய மகருக்கு நீ பணம் தேட வேண்டும், சொல்லிக் கொடுங்க. இந்த ஊரில் ஒவ்வொரு இளைஞனும்
திருமணம் முடிக்கிற வயசு வாரத்துக்கு முன்னால தனக்கு ஒரு வீடு கட்டி மகருக்கு ஒரு தொகையை சேர்த்து வலிமா கொடுத்து திருமணம் முடிக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு இளைஞனும் வந்து விட்டால் சீதனம் அடியோடு இல்லாம போயிரும். குமரி பெண்மணிகளுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஏழை குமரிகள் சந்தோஷமாக திருமணம் முடிப்பார்கள். சின்னொரு மாற்றம், பொருளாதாரத்திலே உங்களுடைய பிள்ளைகளை சரியாக நெறிப்படுத்துங்கள், சரியாக வழிப்படுத்துங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மார்க்கம் உலகம் இஸ்லாமிய வரம்புக்குள் கொடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக வளர்ந்து வருகிற சமூகம் இஸ்லாமிய வரம்புக்குள் கட்டியாளப்பட்டு எதிர்காலத்தில் சிறந்த ஒரு சமூகமாக, சமூகத்தில் நடக்கின்ற அநியாயங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு எதிராக போராடக்கூடிய இளைஞர்களாக வந்தால் அல்லாஹு அக்பர், இதுதான் எங்களுடைய சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், இன்றைக்கு பொம்பளை புள்ளண்டா எப்படி வளர்க்கிறாங்க? எல்லா பொம்பளை புள்ளையும் எதுக்கு தெரியுமா ரெடி? நானா தம்பிட சொத்துல வாழ ரெடி. வாப்பா 30 வருஷம் வெளிநாட்டுல வியர்வையை சிந்தி உழைக்கிறார். வாப்பா என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு 20 பவுன் நகை போடணும், எனக்கு ஊடு தரணும். அல்லாஹ்வை பயந்துக்கங்க. உங்களோட வாப்பாட சொத்து பொம்பளை புள்ள உங்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய அடிப்படையில் ஒவ்வொரு பெண்மணியும் வளர்க்கப்பட வேண்டும். மகளே, ஓண்ட வாப்பாட சொத்துல உனக்கு இவ்வளவுதான். இஸ்லாம் சொன்ன பங்கு மௌத்தா போனா ஆம்பளை புள்ளைக்கு கிடைக்கிற 2ல உனக்கு 1. உயிரோட வாழும் பொழுது அவர் அன்பளிப்பு கிஃப்ட் கொடுத்தா சமனா கிடைக்கும். இன்னைக்கு என்ன நடக்குது? பொம்பளை புள்ள எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போறா, ஆம்பளை புள்ள ஒன்றும் இல்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட பொம்பளை புள்ளைக்கு இஸ்லாமிய அடிப்படையில் வாப்பட சொத்துல என்ன கிடைக்கும்ன்றத படிச்சு கொடுங்க. அந்த பொம்பளை புள்ள அதை படிச்சுட்டான்னு சொன்னா வாப்பா கிட்ட நானா தம்பிக்கு போக வேண்டிய சொத்துல கையடிக்க மாட்டா, வாப்பாட சொத்தை பறிக்க ரெடியாக மாட்டா. இஸ்லாமிய வரம்பை தாண்டி மாற்று மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் சீதன மோகம் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். அதனால பொருளாதார ரீதியான அநியாயங்கள் முஸ்லிம் சமூகத்திலே பரவலாக இருக்கிறது. எனவே பெற்றோர்களே, பொறுப்புதாரிகளே, சமூகத்தை வழிநடாத்த விரும்புபவர்களே, ஆண் பிள்ளைகளை இஸ்லாமிய அடிப்படையில் பொருளாதாரத்தை தேடுகின்ற, பொருளாதாரத்தை செலவழிக்கின்ற பக்குவத்தோடு வளர்ப்போம். பெண் பிள்ளைகள், யுவதிகளை, வளர்ந்து வருகின்ற பெண்மணிகளை இஸ்லாமிய வரம்புக்குள் பொருளாதாரத்தை எடுக்கின்ற, பொருளாதாரத்தை கொடுக்கின்ற நிலையில் வளர்த்து விட்டால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக எங்களுடைய சமூகத்தில் நடக்கின்ற நிறைய அநியாயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்கிற பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல் எல்லா அடிப்படையிலும் இஸ்லாமிய வரம்புக்குள், ஈமானிய வரம்புக்குள், குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலில் எங்களுடைய வளர்ந்து வருகிற சமூகம் வழிகாட்டப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஊரிலே, இந்த பிரதேசத்திலே 5 வருடம் 10 வருடம் போகிற பொழுது இஸ்லாத்தை சுமந்து செல்லுகின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்து கொண்டு பயணிக்கின்ற ஈமானிய உறவுகளை கட்டி எழுப்பலாம், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை உருவாக்கலாம் என்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு வளர்ந்து வருகிற சமூகத்தை நெறிப்படுத்துகின்ற கடமை உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமையிலே வெற்றி பெறுகின்ற கூட்டத்தில் பெயர் பதித்துக் கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.